கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளை இன்று தொடங்கியுள்ளது. பள்ளி, கல்லூரி மாணவ மாணவியர், மாற்றுத்திறனாளிகள், பொதுமக்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் என 5 பிரிவுகளில் 27 விளையாட்டுகள் நடத்தப்பட உள்ளன. இதில் அரசு ஊழியர்களுக்கான போட்டிகளை தருமபுரி மாவட்ட ஆட்சியர் கி. சாந்தி தொடங்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அருகே அரசு இலவச மகளிர் பேருந்து பழுதாகி நடுவழியில் நின்றதால் கல்லூரி மாணவிகள் அவதியடைந்தனர். நாற்றம்பள்ளியிலிருந்து மாணவிகளை ஏற்றுக்கொண்டு கட்டணமில்லா மகளிர் பேருந்து பர்கூர் அரசு கலைக்கல்லூரிக்கு சென்று கொண்டிருந்தது. பங்களாமேடு அருகே வந்தபோது அரசு பேருந்து இன்ஜினில் புகைமூட்டம் ஏற்பட்டு பழுதடைந்து நின்றது. இதனால் பதற்றமடைந்த மாணவிகள் அலறி அடித்துக் கொண்டு கீழே இறங்கியுள்ளனர். சுமார் 1 மணி நேரம் கழித்து மாற்று பேருந்து வரவழைக்கப்பட்டு மாணவிகள் கல்லூரிக்கு சென்றனர். சாலையில் கேட்பாரற்று கிடந்த 50,000 ரூபாய் பணத்தை காவல் நிலையத்தில் ஒப்படைத்த பெண்ணை நேரில் அழைத்து மாநகர காவல் ஆணையர் பாராட்டினார். கோவை சித்தாபுதூரை சேர்ந்த நிர்மலா வழக்கம் போல நடைப்பயிற்சியை முடித்துவிட்டு பாலசுந்தரம் சாலையில் சென்று கொண்டிருந்தார். அப்போது சாலையில் கேட்பாரற்று 50,000 ரூபாய் பணத்தை எடுத்த நிர்மலா பந்தய சாலை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். நிர்மலாவின் நேர்மையை பாராட்டும் வகையில் அவரை நேரில் அழைத்து மாநகர காவல் ஆணையர் பாலகிருஷ்ணன் சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். கடலூரில் இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு பொதுமக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பன்ருட்டி அங்குசெட்டிப்பாளையம் காலனியைச் சேர்ந்த பொதுமக்கள் கலெக்டர் அலுவலக வளாகத்தில் திடீரென அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இலவச வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் தர்ணாவில் ஈடுபட்டதாக அவர்கள் தெரிவித்தனர். மாவட்ட குவாரிகளில் எம்சாண்ட் மணல், ஜல்லி உள்ளிட்ட கட்டுமான பொருட்களின் விலை கடுமையாக உயர்த்தப்பட்டதால் அதனை கண்டித்து டிப்பர் லாரி உரிமையாளர் சங்கத்தினர் 5வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விலையேற்றத்தை குறைக்க மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே கிரிகிரி கிராமத்தில் தங்களுக்கு வழங்கிய இலவச பட்டாவில் வீடு கட்ட விடாமல் சிலர் மிரட்டி வருவதாக கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த குறைதீர் கூட்டத்தில் நரிக்குறவர்கள் மனு அளித்திருந்தனர். அவர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் உறுதியளித்தார். தூத்துக்குடி கடல் பகுதியில் தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தி மீன்களை பிடிப்பதை தடுத்து நிறுத்தக் கோரி மீனவர்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். வேம்பார் மற்றும் திரேஸ்புரம் பகுதியைச் சேர்ந்த சில மீனவர்கள் சிலிண்டரை பயன்படுத்தி பவளப்பாறைகளை உடைத்து மீன்பிடிப்பதாக வேம்பார் முதல் தருவைக்குள மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காலி குடங்களுடன் எல்லைப்பாளையம் பகுதி மக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 4 மாதங்களுக்கு மேலாக முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படாததால் உப்பு தண்ணீரை குடிப்பதாக குற்றம் சாட்டினர். இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணுமாறு ஆட்சியரிடம் முறையிட்டனர். விருதுநகரில் உள்ள பால்வளத்துறை அலுவலகத்தை பால் உற்பத்தியாளர்கள் முற்றுகையிட்டனர். பால் உற்பத்தியாளர்களுக்கு தமிழக அரசு அறிவித்த லிட்டர் ஒன்றுக்கு 3 ரூபாய் ஊக்கத்தொகை 2 மாதங்களாக வழங்கவில்லை என குற்றம் சாட்டினர். மேலும் சங்க நிர்வாகிகளிடம் ஒருமையில் பேசிய பால்வளத்துறை துணை பதிவாளர் சம்பத் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க கோரி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசு பள்ளி மாணவர்களின் தேர்ச்சி சதவீதத்தை உயர்த்துவதற்காக அமைச்சர் அன்பில் மகேஷ் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதன் தொடர்ச்சியாக நாகை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் அன்பில் மகேஷ் மாவட்ட கல்வி அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியதோடு மாணவர்களின் கல்வி மேல் அக்கறை கொண்டு தேர்ச்சி சதவீதத்தை அதிகரித்திட அனைத்து அரசு பள்ளிகளிலும் அவ்வப்போது ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என உத்தரவிட்டார். திருச்சி மாவட்டம் NSB சாலை, சிங்காரத்தோப்பு, பெரியகடை வீதி உள்ளிட்ட இடங்களில் பல்வேறு வணிக நிறுவனங்கள் அமைந்துள்ளன. தீபாவளி நெருங்கும் இந்த நிலையில் வணிக நிறுவனங்கள் முன் உள்ள தரை கடைகளால் விற்பனை பாதிக்கப்படுவதாக கூறி அவற்றை அகற்ற தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு சார்பில் மாநகராட்சி ஆணையரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டையில் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரி காந்தியவாதி கையில் விலங்கிட்டு தேசிய கொடியுடன் வந்து மனு கொடுத்தார்.
விராலிமலை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொடும்பாலூர் பகுதியில் நீர்நிலைகளில் ஆக்கிரமிப்பு உள்ளதாகவும் இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் இதுவரை மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து காந்தியவாதி செல்வராஜ் என்பவர் கையில் விலங்கிட்டு வந்து மனு அளித்தார். திருநெல்வேலி மாவட்டம் மூளைக்கரைப்பட்டி அரசு பள்ளியில் கல்வி பயின்று வருபவர் சண்முகம். இவர் டெல்லியில் நடைபெற்ற ஆல் இந்தியா தால் சைனிக் கேம்பில் துப்பாக்கி சுடுதல் பிரிவில் பங்கேற்று தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். வெற்றி பெற்ற மாணவருக்கு பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள், NCC இயக்கம் சார்பாகவும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் பேருந்து நிலையத்திற்குள் நுழைந்த அரசு பேருந்தின் பின்பகுதி படிக்கட்டு தகரம் உடைந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. வேடச்சந்தூர் அருகே உள்ள கள்ளுப்பட்டி செல்லும் அரசு பேருந்து இன்று வேடச்சந்தூர் பேருந்து நிலையத்திற்குள் நுழைந்தபோது பேருந்தின் பின்பகுதி படிக்கட்டின் பக்கவாட்டு பகுதியில் இருந்த தகரம் உடைந்து பயங்கர சப்தத்துடன் கீழே விழுந்தது. இதனால் பேருந்திற்குள் இருந்த பயணிகள் சத்தம் கேட்டு அதிர்ச்சியில் கூச்சலிட்டனர். திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சாலையில் கட்டிடங்களுக்கான இரும்பு சாரம் கட்டுவதற்காக இரும்பு பைப்புகள் மற்றும் தளவாடங்களை ஏற்றி வந்த சிறிய கனரக வாகனம் வேகத்தடையின் மீது ஏறி இறங்கிய போது கயிறு அறுந்து பின்னால் கட்டியிருந்த இரும்பு பைப்புகள் அனைத்தும் வாகனத்தின் முன்னே சரிந்து விழுந்தது. இதில் வாகனத்தின் முன்னே சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் சாலையோரம் நடந்து சென்று கொண்டிருந்த பாதசாரிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். அனைத்து உயர்நீதிமன்றங்களிலும் RTI இணையதளம் அமைக்க வேண்டும் என்ற உத்தரவை பின்பற்றாத மாநில அரசுகள் உரிய பதிலளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஆண்டு தனியார் அமைப்பு ஒன்று தொடர்ந்த பொதுநல வழக்கில் அனைத்து உயர்நீதிமன்றங்களிலும் RTI இணையதளம் அமைக்கப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனை பல மாநிலங்கள் பின்பற்றவில்லை. இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை செயல்படுத்தாத ஆந்திரா, மேற்கு வங்கம், மணிப்பூர், நாகாலாந்து உள்ளிட்ட 11 மாநிலங்கள் இதுகுறித்து பதிலளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதிமுக MP CV சண்முகம் 4 அவதூறு வழக்குகளில் விழுப்புரம் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார். தமிழக அரசையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினையும் தரக்குறைவாக விமர்சித்தது உட்பட அவர் மீது 2 வழக்குகள் தொடரப்பட்டன. இந்த வழக்குகளில் CV சண்முகம் விழுப்புரம் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார். அப்போது இவ்வழக்குகளை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனு மீது உத்தரவு வரும் வரை விசாரணையை ஒத்திவைக்கும்படி CV சண்முகம் தரப்பு கோரிக்கை விடுத்தது. இதனையடுத்து வழக்கு விசாரணையை அக்டோபர் 23ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். இதேபோல் மேலும் 2 அவதூறு வழக்குகளில் CV சண்முகம் நீதிமன்றத்தில் ஆஜரானார். நெல்லையில் சிறுவனின் பூணூல் அறுக்கப்பட்ட விவகாரத்தில் திமுக அரசு கள்ள மௌனம் காப்பதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திராவிடத்தின் பெயரால் மத நம்பிக்கை, இந்துக்களுக்கு எதிராக ஓர் மக்கள் விரோத சிறு கும்பல் தொடர்ச்சியாக பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். சமூக விரோத கொடும் செயலை செய்தவர்களை கண்டுபிடித்து தண்டிக்க வேண்டும் என்றும், யார் தூண்டுதலால் இந்த செயலை செய்தார்கள் என்பதையும் கண்டுபிடித்து அவர்களை சட்டத்தின் முன்பு நிறுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற கூடுதல் நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ள 3 புதிய நீதிபதிகளும் பதவியேற்றுக் கொண்டனர். விழுப்புரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி R பூர்ணிமா, சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் M ஜோதிராமன், சென்னை தொழிலாளர் நல தீர்ப்பாய நீதிபதி அகஸ்டின் தேவதாஸ், மரிய கிளாட் ஆகிய 3 புதிய நீதிபதிகளுக்கும் பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இவர்களை சேர்த்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எண்ணிக்கை 65ஆக உயர்ந்துள்ளது. காலியிடம் 10ஆக குறைந்துள்ளது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி காலாண்டு தேர்வு நடைபெறும் நந்தனம் அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளி தேர்வு மையத்தை நேரில் சென்று ஆய்வு செய்தார். தேர்வறைக்குள் சென்ற அமைச்சர் மகிழ்ச்சியாக தன்னம்பிக்கையுடன் தேர்வு எழுதுமாறு மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் வேலை பார்த்த வீட்டிலேயே கைவரிசை காட்டிய 2 பெண்கள் கைது செய்யப்பட்டனர். பெரியகுளம் தென்கரை பகுதியைச் சேர்ந்த லலிதா என்பவரின் வீட்டில் இருந்த 26 சவரன் நகை மாயமானது. இதுகுறித்த விசாரணையில் லலிதாவின் வீட்டில் வேலை பார்க்கும் ரம்யா கிருஷ்ணா, கெங்கம்மாள் ஆகிய 2 பெண்கள் சிக்கினர். அவர்கள் இருவரும் சிறுக நகைகளை எடுத்து அடமானம் வைத்ததையும் போலீசார் உறுதி செய்தனர். இதனையடுத்து 2 பெண்களும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர்.
தென்காசி மாவட்டம் கடையம் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த டிசம்பரில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் வீடுகளை இழந்த ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த 10 குடும்பங்களுக்கு ஜோஹோ நிறுவனம் சார்பில் இலவச வீடு வழங்கப்பட்டது. ஏபி நாடானூர் அருகே உள்ள முருகாண்டியூரில் ஜோஹோ நிறுவனத்தின் நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு பயனாளிகளுக்கு வீடுகளை வழங்கினார். அப்போது பெரும்பாலான கிராமங்களில் பட்டா இல்லாமல் தவித்து வருபவர்களுக்கு பட்டா வழங்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஸ்ரீதர் வேம்பு கேட்டுக் கொண்டார். வேலூரை அடுத்த ஓசூர் அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவன் சக மாணவனை பிளேடால் வெட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கடந்த 20ஆம் தேதி நடந்த இந்த சம்பவம் தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் பிளேடால் வெட்டிய மாணவனை போலீசார் கைது செய்து நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தினர். அப்போது மீண்டும் இதுபோன்ற தவறான செயல்களை செய்யக்கூடாது என அறிவுரை கூறி நீதிபதி அனுப்பி வைத்தார். மீஞ்சூர் வண்டலூர் வெளிவட்ட சாலையில் பைக் ரேஸில் ஈடுபட முயன்ற 12 கல்லூரி மாணவர்களை அழைத்து காவல்துறையினர் கண்டித்தனர். மேலும் அவர்களது பெற்றோரை வரவழைத்து இனிவரும் நாட்களில் மீண்டும் ரேஸில் ஈடுபட்டால் வழக்கு பதிவு செய்து கைது என்று கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே குப்பாச்சிப்பட்டியில் எம்எல்ஏ கலந்து கொண்ட தார்ச்சாலை பூமி பூஜை நிகழ்ச்சியில் காளி குடங்களுடன் வந்த பெண்களால் சலசலப்பு ஏற்பட்டது. கீழ ஊத்தாம்பட்டியைச் சேர்ந்த சில பெண்கள் சிவாயம் ஊராட்சி மன்ற தலைவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த குளித்தலை எம்எல்ஏ மாணிக்கம் உடனடியாக அவர்களுக்கு குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு ஊராட்சி மன்ற தலைவரை கேட்டுக்கொண்டது. அடுத்து அங்கிருந்து பெண்கள் கலைந்து சென்றனர். மயான வசதி கோரி 2 கிராம மக்கள் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அரசு ஆவணங்களை தூக்கி வீசி தர்ணாவில் ஈடுபட்டனர். சித்தாலாம்புத்தூர், சின்ன அத்திக்குளம் கிராம மக்கள் பயன்படுத்தி வந்த மயான நிலத்தை நெடுஞ்சாலை பணிக்காக கையகப்படுத்தப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து ஏராளமானோர் அரசு ஆவணங்களை ஆட்சியர் அலுவலக வாசலில் கொட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் கோவில் கட்டுவதற்காக வைக்கப்பட்டிருந்த சுவாமி சிலைகள் தோண்டி எடுத்து அகற்றப்பட்டன. நாமக்கல் மாநகராட்சிக்கு சொந்தமாக காலி இடத்தில் ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது என்ற அறிவிப்பு பலகையானது வைக்கப்பட்டிருந்தது. அந்த இடத்தில் கோவில் கட்டுவதற்காக சுவாமி சிலைகள் போல வைக்கப்பட்டிருந்த கற்களை வைத்து பூஜை நடைபெறுவதாக வந்த தகவலை அடுத்து அங்கு வந்த மாநகராட்சி அதிகாரிகள் அவற்றை தோண்டி எடுத்துச் சென்றனர்.